நம்ம தமிழில் பேசும்போது சொல்லுவோம், நானா இருந்திருந்தா நான் போயிருப்பேன், நான் நீயா இருந்திருந்தா நான் அந்த ஃபோனை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல நான் நீயாக இருந்தால் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து இங்கிலீஷில் இஃப் ஐ வேர் யூ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இஃப் ஐ வேர் யூ அப்படின்னா நான் நீயாக இருந்தால் அப்படின்னு அர்த்தம். இதே இந்த இடத்துல யூ இல்லை, இஃப் ஐ வேர் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம் அப்படின்னா நானாக இருந்தால் அப்படின்னு மட்டும் அர்த்தம். ஓகே, இப்போது சில எக்ஸாம்பிள் சென்ஸ் பார்க்கலாம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டூ தட். நான் நீயாக இருந்திருந்தா நான் அதை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் டூ தட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். நான் நீயாக இருந்தால் நான் அதை செஞ்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் டூ தட். நான் நீயாக இருந்தால் நான் அதை செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ வேர் ஐ வுட் பை தட். நானாக இருந்தால் அதை வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இஃப் ஐ வேர் ஐ வுட் பை தட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் ஐ வேர் ஐ வுட் கோ வித் ஹிம். நானாக இருந்தால் நான் அவனோட போயிருப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இஃப் ஐ வேர் ஐ வுட் கோ வித் ஹிம் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன். நானாக இருந்திருந்தா நான் உண்மையை சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.